ஹலோ, ஹாய், வணக்கம். அடுத்த விளாக் என்னடா மினி குற்றாலமா? எஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் புளியாஞ்சோலைக்கு வந்திருக்கிறோம். அங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. போய் நேரில் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சின்ன வயசில் போயிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அப்போ சூப்பராக தண்ணி இருக்கு. தண்ணி போய் பார்த்து வந்துருக்கு. உங்கள் ஊர் தானடா? எங்கள் ஊர் அங்கிட்டு இருக்கு. சரி சரி, ஊர் சைடு திருச்சியில் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்ச இடம் தான் இது. புளியாஞ்சோலையிலேருந்து துறையூர் 30 கிலோமீட்ரு, துறையூர்லேருந்து புளியாஞ்சோலை 25 கிலோமீட்ரு. இப்போ என்ன போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. அதாவது இந்த அம்மனுடைய வரலாறு கேட்குறீங்க. ஆமாம், இந்த அம்மன் வந்து கொல்லிமலைக்கு முதல் வந்த தெய்வம் இந்த குருவாயூர் அம்மன் தான். கலியுகம் 5072 10/11 1977 இந்த கோயில் கட்டி கும்போசியம் வேதங்காலம் மணிக்கு நடந்தது. புதுப்பித்த கோயில் புகுந்தால் குருவாயூர் அம்மன். கிரேதா யுகத்தில் ராவணன் நாடு மயன் இலங்கையை காக்க, இளங்கனியும் சுக்கிரவன் மதுவனம் காக்க கொல்லியம் பூம்பாவையும் படைத்தாள். இந்த கொல்லிமலையை படைச்சது கொல்லி பூம்பாங்கிறது அந்த அம்மா தான் படைச்சது. அதனால இதை வந்து வழிபட்டாங்கன்னா எதிரி தொல்லை, குழந்தை பாக்கியம், குருவாயூர் வழிபாடு பண்ணணும்னு நம்மளுக்கு குழந்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வருஷம் இப்போ ஆடி மாதத்தில் வேண்டின்னு கேட்டால் அடுத்த ஆடிக்குள்ள அந்த குழந்தை பாக்கியம் நிறைய. கேமரா அபரிச்சிட்டாங்க, பிடிங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ எப்படி வீடியோ இருக்குன்னு தெரியல. இங்கே உட்காரலாம். ஏய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அங்கே உட்காரலாம் வாங்க. சம்பாயிருச்சு. வாங்கடா. ஏய், எப்படி என் கேமராவை பிடுங்களா? எங்க ஊர் புளியாஞ்சோலை பார்த்தீங்களா? இது அடுத்த ஐலாண்டுங்க, வாங்குங்க. போன கூட இருக்க விட மாட்டேங்குது. நாங்கள் அப்படிதாங்க. வீக்கெண்டில் வந்தால் கேமரா அலோடு கிடையாது. ஃபுட்டு நீ இப்போ கேஸில் மாற்றியா இல்லைன்னு மட்டும் பாரு. வீடியோவில் கேட்கும். இல்லடா, இதெல்லாம் எனக்கு நான் சொல்லலை. கேஸில் இன்னொருத்த மாட்ட போகிறான். சப்ஸ்கிரைபரே இல்லை வீடியோ சேனலில் முதல்ல ஒருத்தர் மாட்ட போகிறான். பிடிச்சிருவாங்கடா, பிடிச்சிருவாங்க, அவ்வளோதான். இல்லை நான்லாம் சொல்லலை, எனக்குலாம் தெரியாது. நீ விட்டுரு. சரி, இப்போ இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் கிடையாது, அப்படியே தான் போடுவேன். கேமராவை பிடிங்கிட்டாங்க. நம்ம எங்கே போனாலும் கேமராவுக்கு நமக்கு ராசி இல்லை. எடுத்துகிட்டு வரோம் கேமராவை, சார்ஜ் போடணும், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம். இங்கே வந்து கொஞ்சம் இப்போ வீக்கெண்ட் ஆனதுனால உள்ள அலோட் கிடையாது. அது அவங்க பர்சனல் ப்ரைவேட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. கேமராலாம் எடுக்கக்கூடாது, ஆனால் ஃபோனில் எடுக்கலாம். என்னடா அர்த்தம்? வெளியே அமைச்சிட போகிறேன் போதும். என்ன சாமி எடுக்கிற வீடியோல? என்ன எடுத்துட்டு போற? ஃபுட்டு கூட ஓகே, கேமரா தான் எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. ஃபோனில் எடுக்கலாம், கேமரா எடுக்கக்கூடாது. இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. என்னன்னே தெரியும் நண்பர்களே. என்னவோ எனக்கு நான் ஜாலியாக குடிக்க போறேன். அவ்வளோதான். அவ்வளோதான். இதோட கப்பு இல்ல, எல்லாம் இங்கே குடிக்காங்க. நம்ம ஏன் மேலே போறோம்? இது வந்து சின்ன பிள்ளைங்க ஒரு கேள்வி. பயங்கரமான இடத்த நான் கேட்கறேன். குளிக்கிற குளியில பாரு. ஐயோ முடியல சாமி. எங்கே கூட்டு போறா? ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் கொடுப்போம்ல, அவ்வளவுதான். உனக்கு யாருக்கு தெரியும்? வாங்க அப்படியே. இறங்கி என் செப்பல் மோசம் கை கொடுத்தா சோதி வைக்கிறாங்க. இப்ப நான் இன்னும் மேல போணுமா? என்னங்க இது வேர்த்து ஊத்துது? சீக்கிரம் வாங்க. உங்க ஊர் தண்ணி லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கும். ஆமாங்க, லெமன் ஜூஸ் மாதிரி இருக்குங்க. அப்படியே ஈயெல்லாம் முச்சிருக்கும். பாத்து ஜிம் போயிட்டு எப்படி இருக்கு பாடி? எனக்கு போனியா போனண்டா. அப்படியே விடக்கூடாது. ஒருக்கா சொல்லு. அப்படி சொல்லு. அதென்ன ஜிம்மு? ஜிம் பிளஸ் ஹோம் பிசிக்கல் ஜிம் ஹோம். ஜிம்மோமா? அதனால ஜிம்மோ ஜிம்முன்னு கேள்விப்பட்டதில்ல. அங்க வாங்கினா வரல. பாய்ஸ் கம் ஆன். ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, போய் கலக்கணுமா? ஹேர் ஸ்டைல் நல்லா கலக்க மாட்டேன். ஒய்யோ
நண்பர்களே அப்படியே வியூவை பாருங்க. மேலே தூக்கு மலையை காட்டு. இது ஊட்டியா கொடைக்கானலா? இல்ல நம்ம திருச்சியில எங்க இருக்கு புளியாஞ்சோலை? இங்க இருக்கு வராங்க. அவன் ஜிம்பாய். என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? வாங்கடா. ஏய் இப்போ டுயல் கேமரா எடுத்துட்ருக்கோம். குளிச்சாச்சு, கிளம்ப போகிறோம். அடுத்தது சாப்பிட்டு லாக் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது. லாக் இஸ் ஐ திங்க் ஸோ குட். எப்படி வந்திருக்குன்னு தெரில ப்ரோ. டுயல் கேமரா ப்ரோ. இது வேற ஆடிக்கிட்டே இருக்குடா. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வரப்போ ஒரு ப்ராப்பராக எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் எதுவும் கிடையாது. பைக்லாம் சுத்தமாக சேஃப்டி கிடையாது. சாப்பாடு வந்து பார்க்குறோம். அவன் பேக் ஜிப்பு எல்லாம் திறந்து கிடக்குது. அங்கே புலம்புறானுங்க 5-6 பேர். காசை காணோம். ப்ரோ நீங்கள் போய் நில்லுங்க நானும் வரேன்ட்டு அவனுக்கு பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு 10 ரூபா காசு வாங்குறேன். இதுக்கு 10 ரூபா இங்கே காசு. உள்ளே போனால் எங்களுக்கு டிக்கெட்டு 10 ரூபா காசு. அடுத்த வேலை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். பாய்.